நீ எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், நீ பிரபஞ்சத்திலிருந்து விலகி போகும்போது உனக்கு ஒரு பிடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. அது குழி தோண்டி புதைச்சா கூட 4 பேர் 4 கை மண்ணெளி போடுவான். கட்டையில அடிக்கு பொசுக்குன்னா அதுவும் கிடையாது. புரியுதா? கட்டையில அடிக்கு நெருப்பு வச்சாச்சுன்னா அந்த 4 பிடி மண்ணு கூட உனக்கு கிடையாது. அப்புறம் எது உனக்கு சொந்தம்? எது சாமி உங்களுக்கு சொந்தம்? எது நிரந்தரம்? அதை நீ இறைவனை நாடி தேடி போகும்போதுதானே இறைவன் உனக்கு சொந்தம். நிரந்தரமானதுங்கிறது எது தெரியுமா? இறைவன் கிடையாது, உன்னுடைய ஆன்மாதான் நிரந்தரம். உன் ஆன்மாவை நீ நேசிக்க தெரியலன்னா அது கூட உனக்கு நிரந்தரம் கிடையாது. ஆன்மாவை நீ நேசிச்சு அது என்ன வழிமுறை காட்டி கொடுக்குதோ அது பிரகாரம் நீ பயணம் பண்ணும் போதுதான் உன்னுடைய ஆன்மாவாது உனக்கு சொந்தமா இருக்கும். இல்லைன்னா இல்ல. ஆன்மா கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அப்ப நமக்கு இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இறைவன் நமக்கு அதுக்கு உண்டான வழிமுறையும் சிந்திக்கக்கூடிய திறனும் அதை சிந்திச்சா செயல்படுத்தக்கூடிய மூலப்பக்குவமும் கொடுத்துருக்கத்தான் செய்யறான். ஆனா நம்ம செயல்படுத்துறோமா? அந்த சிந்தனை திறனவும் அந்த மூல பக்குவத்துவம் நம்ம எங்க கொண்டு போய் செய்யறோம்? இயற்கைக்கு எதிராக இந்த பிரபஞ்சத்திலேயே நம்ம உழவக்கூடிய தகுதியே இல்லாத இடத்துல கொண்டு போய் செலவு பண்றோம். எப்படி? இயற்கைக்கு எதிராக பிரபஞ்சத்துல நம்ம உழவக்கூடிய தகுதியே இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம செலவு பண்றோம். செலவு பண்ணிட்டு உங்களுடைய குறைய நீங்களே தெரிஞ்சுக்கிறாம அந்த குற்றத்தை எங்க சொல்றீங்க? உன்னை உருவாக்குன இறைவன் மேல பழிய போடுறீங்க. எந்த இறைவனும் நீங்க செய்யக்கூடிய சில்லறத்தனத்தவோ, நீங்க செய்யக்கூடிய பாவத்தவோ, நீங்க செய்யக்கூடிய தப்பவோ இறைவன் செய்ய சொல்லல. அவன் கொடுக்கிறது, அவன் கொடுக்கிற விதிமுறை எல்லாம் வேற. வேதங்களை படிக்கிறாங்க,